என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், இப்படியே அடிச்சுக்குவாங்க? சண்டை போடுறத பார்த்தும் நீங்க பேசாம வந்துட்டீங்களா மச்சான்? ஏன் ரகு, ஒரு வார்த்தை நீ என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம் இல்லப்பா? எனக்கு வந்த கோவத்துக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. அந்த புவனேஸ்வரி தான் சமாதானமா போற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஏதோ ஆரம்பிக்கிறான்னு எனக்கு தோணுது. இல்லனா ரவுடிங்க ஏன் அங்க வர போறாங்க? ரவுடிங்க வந்தா போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது தானே. சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு. நம்ம கதிர் வந்து அப்படி சண்டை போடுற ஆள் இல்லையேங்க. ஜானகி, நடந்ததை நான் நேர்ல பார்த்துட்டு வந்ததா சொல்றேன். அவன் பொறுக்க மாட்டாமதான் கோவப்படுறான். ஹோட்டல் திரும்ப கிடைக்காம இருந்திருந்தா கதிர் ஏதாவது ஹோட்டலுக்கு தானே வேலைக்கு போயிருக்கணும். தனாவும் கூட போயிருக்கணும். அப்புறம் பாத்திரம் கழுவ வேண்டியதுதான். வேண்டாம்ப்பா, வேண்டாம். உன் வாயால அப்படியெல்லாம் பேசாத. நல்லதா ஏதாவது 4 வார்த்தை பேசுப்பா. இன்னைக்கு அடிச்சு கலாட்டா பண்ண வந்த ரவுடிங்க நாளைக்கு திரும்ப வர மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்? அண்ணா, அதுக்காக ரவுடிகளுக்கு நம்ம பயந்துட்டு இருக்க முடியுமா? ஏய், என்னடா ரவுடி மாதிரி பேசுற? நீயும் மாயாவும் அவனுக்கு கொடுக்கிற இடம் தான் இப்படியெல்லாம் அவனை பண்ண வச்சிருக்கு. எனக்கு இதெல்லாம் சரியா படல. எவ்வளவு நாள் போக போகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன ஜானகி? என்ன பிரச்சனைன்னு தெரியல. பெரியப்பா எதுக்கு இவ்ளோ கோவப்படுறாரு? அப்புறம் கோவப்படாம மருமகனுக்கு பயந்துகிட்டு அவரும் சரிசமமா ரவுடிங்களோட சண்டை போடணுமா? பத்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத. என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு தான் நான் சொன்னோம். ரவுடிங்களோட சண்டை போட்டது தப்பு. அக்கா, ரவுடிங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்க. சரி, நான் போய் கதிர் கிட்ட விசாரிக்கிறேன். மாயா, சீக்கிரமா போய் விசாரிமா. தனா கிட்ட பெரியப்பா இப்படி கோவப்பட்டதை சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? சொன்னாதானே மறுபடியும் அவன் சண்டை கிண்ட போடாம இருப்பான். பெரியப்பா அவங்களையும் திட்டிட்டு தான் வந்திருப்பாருன்னு தோணுது. நான் போய் கதிர் கிட்ட பேசுறேன். அந்த புவனேஸ்வரி ஏதாவது பிரச்சனைய ஆரம்பிச்சிருந்தானா அவளை சும்மா விடக்கூடாது. அந்த புவனேஸ்வரி கதிர் மேல ஏன் இவ்ளோ பொறாம வச்சிருக்கான்னு தெரியல. சீனு, வா கதிர போய் பார்க்கலாம்.